எல்லோருக்கும் வணக்கம். பல்லவ குருகுலத்தின் சார்பாக கல்லூரிலிருந்து திருமாவளவ கச்சிராயர். இப்போ குருகுலம்ன்ற வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு வார்த்தையை தொடர்ந்து சொல்ல சொல்ல மற்றவங்களுக்கு அதனுடைய சிந்தனை ஏற்படும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். என்னடா குருகுலம் சொல்கிறார, இதனுடைய நோக்கம்தான் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். இதனுடைய நோக்கம் என்னன்னா, பிள்ளைங்க 20 வயசில் படிப்பை முடிச்சிடணும். அதுக்கு பிறகு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும். 23 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் பிரம்மச்சரியம் அப்படின்ற ஒரு நிலை. அதுக்கு அடுத்தது அவன் கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டிங்களை பெக்கிறான்னு சொன்னால் அது கிரகஸ்த வாழ்க்கை. அதுக்கு அடுத்தது வானப்பிரஸ்தம், பிள்ளைங்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு பட்டுப்படாமல் வாழற வாழ்க்கை. அதுக்கு பிறகு சந்நியாசம். அதாவது இந்த 3 பகுதியில் தெரிஞ்சோ தெரியாமலோ சில தவறுகள் செய்திருந்தால் அதை கோயில் குளம்னு போய் தன்னுடைய குறைகளை இறைவன்கிட்ட முறையிட்டு அதை நிவர்த்தி பண்ணிக்கிறது. நாம் உயிர் உடலை விட்டு பிரியக்குள்ள எது மேலேயும் பற்றுதல் இல்லாத போகணும். இதான் நம்ம தமிழர்கள் நம்மளுக்கு வகுத்த ஒரு விதி. நாம் அதெல்லாம் மறந்துட்டோம். இந்த மெக்கானிக் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தான் இதுக்கு முட்டுக்கட்டையாக இருந்திருக்குது. மீண்டும் நம்ம இதை குருகுலத்தை கொண்டு வரும். இப்போ என்னடா 20 வயசுக்குள்ளே எப்படி சம்பாத்தியத்தை ஏற்படுத்துறது, எப்படி இதை சாத்தியம் அப்படின்னு எல்லாருக்கும் தோணலாம். இதில் எப்படின்னா, எஸ்ஐஎல்சி வரைக்கும் இப்போ இருக்கிற 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க ஜென்ரலாக எது வேணால் படிக்கலாம். அதில் பாஸ் ஆகலாம், அதில் ஃபெயில் ஆகலாம். அதை பற்றி இல்லை. 15 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்கள குருகுலத்தில் சேர்க்கலாம். உண்டு உறைவிடப்பள்ளி. பயிற்சி எப்படி நடக்கும்னாக்கா, அவங்களே அவங்கள காப்பாற்றிக்கணும். அவங்க தேவைகளை நிவர்த்தி பண்ணிக்கணும். அப்போ என்ன, ஹவுஸ் கீப்பிங் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் ஆசிரமத்தை. சமையல்னால் சாமான் கழுவணும், காய்கறி நறுக்கி கொடுக்கணும், சமையல் பண்ணணும், அதை டிஸ்பிளே பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். இதுதான். இதை குரூப்பாக பிரிச்சுருவோம். எல்லாருக்கும் எல்லா தொழிலும் தெரியணும். ஒரு வாரம் ஒருத்தன் க்ளீனிங்கில் இருக்கிறான்னா அடுத்த வாரம் அவன் சாமான் கழுவுறதுக்கு வருவான். அதுக்கு அடுத்தது காய்கறி நறுக்கி சமையலுக்கு வருவான். அடுத்த வாரம் அவங்க டிஸ்பிளே சர்வீஸுக்கு வருவாங்க. இப்படி எல்லாரும் மாற்றி செய்வாங்க. காலையிலே எழுந்துற மாதிரி இருக்கும். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு. அப்போ மாலையில் கல்வி இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டு தான். அதில் இந்த ஸ்கில், சிலம்பம், வாழ்பயிற்சி, குதிரையேற்றம், வில் பயிற்சி, இது மாதிரி பயிற்சிகளை கொடுப்பாங்க. 3 வருஷத்துக்குள்ளே அவங்க சம்பாத்தியத்துக்குள்ளே ஆளாகிடுவாங்க. இப்போ என்னுடைய சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வானசாஸ்திரம். வானசாஸ்திரத்தை போதிக்கிறோம். அது சூரிய குடும்பம், அதை பற்றி படிப்பு சொல்லிக் கொடுக்கப்படும். அதுக்கு அடுத்தது அதை சார்ந்து ஜோதிடம். ஜோதிடம்னா லக்னம் கழிக்க தெரியணும், திசா பற்றி எழுத தெரியணும். அது மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது மருத்துவம். அது இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு நீண்ட நாள் எப்படி வாழறது அப்படின்றதுக்கான பயிற்சி, மருத்துவம். அதுக்கு அடுத்தது கம்யூனிகேஷன். இப்போ இருக்கிற தகவல் தொழில்நுட்பம், ஐடி ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதை நாம் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு டிரான்ஸ்போர்ட், அதாவது காரு, பைக்லேருந்து, ஃப்ளைட்லேருந்து, ட்ரோன்லேருந்து, கப்பல் வரைக்கும் அதுக்குண்டான பயிற்சியை கொடுத்துருவோம். எஜுகேஷன் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது அரசியல். அடுத்தது விநியோகம், பிஸ்னஸ். அதுக்கு அடுத்தது உற்பத்தி, வெதர் இட் மே பி அக்ரிகல்ச்சர் ஆர் இண்டஸ்ட்ரி. இதுதான் சப்ஜெக்டு. இதை 3 வருஷத்தில் சொல்லி கொடுத்துடலாம். இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி அவங்கவுங்களும் யோசனை பண்ணுங்கள், கமெண்ட்டு போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா இனி வரும் காலம் குருகுலம் தான். மெக்கானிக் சிஸ்டம் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணுது.
அடுத்தது நிச்சயமாக குருகுலம் தான் உலகத்தை ஆளும். அப்போ உலகளவில் நம்ம இதை கொண்டு போகணும். இதனுடைய நோக்கம் என்னன்னாக்கா, இந்த பிரம்மச்சரியம், கரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்ன்ற விஷயத்த உலகறிய செய்யணும். அப்போ தான் தமிழன் தலைநிமிர்ந்து வாழ முடியும். இதை பற்றிலாம் யோசனை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.